எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பிரச்சனை மெயினாக சிதம்பரத்தில் ஆரம்பித்து மன்னார்குடி, அதாவது சிதம்பரம் சித்ரா நாகராஜன், பூமாதேவி, ஹேமலதா, ஈஸ்வரி, பழனிசாமி. இப்போ ஒரு பாயிண்ட், கண்ணாடி வீரன், மன்னார்குடி கண்ணாடி வீரன், அஞ்சலி, ராஜ், சரசு, விமலா தேவி, ஹேமலதா, அம்மு, அசோக். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, கரிவளையம் சங்கரங்கோயில், வைரமுத்து மகள் மாரியம்மாள், காளீஸ்வரி, முத்துகிருஷ்ணன். மீண்டும் சென்னிமலை விஜயாவோட மகள் தமிழ், தீபா ஆகியோர் எல்லாம் திட்டமிட்டு சதி செஞ்சு என் மனைவி தமிழ் தான் தெரிஞ்சு என் கூட வாழ விடாமல் இத்தனை நாளாக என்னை ஏமாற்றி என் சந்தோஷத்தையும் நிம்மதியை கெடுத்துட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? என்னை எல்லாம் தாண்ட விடாமல். அது எப்படி? நான் மன்னார் சிதம்பரத்துக்கு போனாலும் என்னை தூக்கி உள்ளே வைக்கணும், கரிவளத்துக்கு போனாலும் என்னை தூக்கி உள்ளே வைக்கணும், சென்னிமலைக்கு போனாலும் என்னை தூக்கி உள்ளே வைக்கணுமா? எல்லா பொட்டச்சிகளும் சேர்ந்து எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையவே வாழ விடாமல் என்னைக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ் இதெல்லாம் நடக்க விட்டுருந்தேன். நான் தலைவியமாக ஒன்றிட்டு கேட்டால் தமிழ் கேட்ட போலீஸ் ஸ்டேஷன் கேட்டால் போய் சுஜாதாவை கேளு, பேபியை கேளு, சுபாஷினி கேளு, தமிழை கேளு, தலைவியம்மா கேளு, ஒன்றியத்தை கேளு, லட்சுமியை போய் கேளு, ஈஸ்வரி போய் கேளு. என்னாடி எல்லாம் பித்தனாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா பொம்பளைங்களை சேர்ந்துக்கிட்டு? ஒருத்தனையும் ஏன்டி இத்தனாயிரம் பேர்த்துக்கு நான் முன்னாடி எப்பயுமே ராஜா மாதிரி முன்னாடி நிற்கிறேன், ஆம்பளையா சிங்கமாட்ட நான் நிற்கிறேன். என்னை மீண்டும் ஒவ்வொரு நாளும் நீ தப்பிக்கிறதுக்காக தப்பு செஞ்சுட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, போனால் எனக்கு தேவடியில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லா நாய்களையும், எல்லா பொட்டச்சி நாய்களையும் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களாடி, பேசி வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள். இப்போது எனக்கு நான் விலக போடுறேன்னு நல்லாவே தெரியும். நான் தமிழை விட்டு தரமாட்டேன், நான் தமிழையும் வனிதாவையும் நான் விட்டு தரமாட்டேன். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன்னு தெரியும். என் மனைவி மாரியம்மாள் தமிழில் நேரில் வந்தால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆம்பளையாக லட்சணமாக நான் போய் நிற்க போகிறேன். சரியா? என் மேலே போய் கேஸ் என்ன வாழ விடாமல் நீங்களாம் சந்தோஷம் வாழணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத விஷயம். சரியா? அது எப்படி? நான் போய் சென்னிமலைக்கு போய் வனிதா கூடிய தமிழ் கூடிய வாழனா, விமலா மன்னார்குடியில் இருக்க என்னை தூக்கி உள்ளே வச்சிடணுமா? இல்லை, நான் மன்னார்குடிக்கு போனால் தமிழ் தீபாவளி எம்ஜிஆர் நகரில் அத்தனை பேர் தூக்கி என்னை தூக்கி உள்ளே வச்சிடணுமா? கரிவளத்துக்கு போனால் 3 டீமும் சேர்ந்து என் குடும்பத்தையெல்லாம் மிரட்டி வச்சு தான் நீங்கள் பழி வாங்கிட்டு இருக்கிறீங்களா? எல்லா பொம்பளைகளும், எல்லா போலீஸ்காரங்களும், எல்லா டாக்டரும், எல்லா வக்கீலும், பேஷண்ட்டு எல்லா நாய்களையும் மிரட்டி வச்சு தான் இவ்வளோ தூரம் நீங்கள் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க கூட எனக்கு இதாக பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களாடா நாய்ங்களே. நான் கோவப்பட மாட்டேன். அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கோவங்கிறது வராது. ஆனால் வந்துச்சு, என் கோபத்தை எவனாலையும் அடக்கவும் முடியாது,
எவங்கட்டியும் நான் என் கோபத்தை தீர்க்காமல் அடங்காது. சரியா? ஒவ்வொரு வீட்டு பொட்டச்சிகளும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நான் கறி வளர்த்தலுக்கு அருவா எடுத்துகிட்டு போய் அபிராமின் பெண்ணில் அபிராமியை அனுப்பிச்சுட்டது வந்ததே தப்பு. தலைவியமாக தான் என் பொண்டாட்டி. இப்போயும் நான் வந்து ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தலைவியமாக பேர் அடிபட்டு ஒன்றியத்து பேர் அடிபட்டுச்சுன்னா புண்டையை மட்டும் வந்து போல குடும்பம் நடத்து. ஒன்றியம் வந்து எங்களோட குடும்பம் நடத்துட்டு, இல்லை புண்டையை மூடிட்டு என் பொண்டாட்டி தமிழ் வந்து எங்களோட குடும்பம் நடத்தணும், விஜயாவோட மக. சரியா? இல்லை பூமாதேவி தான் வந்து குடும்பம் நடத்தணும் அப்படின்னு நினச்சேன். 3 பேர் நேரில் வாங்க. யாராக இருந்தாலும் நேரில் வந்தால் தான் பிரச்சனை முடியும். உட்காந்து பேசலான்னா உட்காந்து பேசலாம், இல்லை பிரச்சனையை தீர்த்துட்டு பேசலாம். சரியா? எனக்கு தேவை என் மனைவி தமிழும் மாரியம்மாளும் நேரில் வரணும். பூமாதேவி ஏண்டி விமலா, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுங்கிறது இல்லையா? மன்னார்குடியில் அத்தனை பேர்த்துக்குமே. இரு, நானா பூமாதேவி வேணான்னு சொன்னேன்? நீங்களா தப்பு பண்ணீங்க. அதாவது நீங்கள் செய்கிற தப்பை மூடி மறைக்க என்னை குற்றவாளி ஆக்கிட்டு நீங்கள் கோர்ட்டு வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணீங்க. நான் ஏன் பொண்டாட்டி மாதமாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போய் குழந்தைய கலைச்சிட்டிங்க. சரியா? அது பிரச்சனை இதாகிடுச்சு. நீங்களாக தான் பிரச்சனை பண்ணீங்க, நீங்களாக தான் கோர்ட்டுக்கு போனீங்க, நீங்களாக தான் பண்ணீங்க. ஓகேவா? ஆனால் மாரியம்மா எவ்வளவோ எனக்கு பரவாயில்ல. மாரியம்மா வந்து என்ன, அவள் கொஞ்சம் கோபக்காரி தான். ஆனால் உண்மையாலுமே அவன் என் மேலே உசுரையே வச்சுருந்தான். அவன் என் மேலே உசுரையே வச்சுருந்தான். அவளுக்காக நான் எத்தனை தடவை இறங்கி போனேன். எவ்வளோ அவள் வச்சுருக்கிற அன்பை விட நான் எவ்வளோ உசுரான்னு வச்சுருந்தேன். ஆனால் அவள் தலையில் அவளே மண்ணை வரை போட்டுக்கிட்டான். அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு அடுத்தவன் பேச்சை கேட்டு என்ன கொஞ்சம் கூட சட்டை பண்ணிக்கல. சரி, ரைட்டு, ஓகே. அப்புறம் தமிழ் கழுத்தில் நான் தாலி கட்டினேன், பிள்ளையும் நான் கொடுத்தேன். தமிழ் கழுத்தில் தாலி கட்டின பிள்ளையும் நான் கொடுத்தேன். அப்புறம் பூண்டை மூடி தமிழ் வந்து பிழைக்க வேண்டியது தானே. என்ன கஷ்டப்படுத்தணும், இனி அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் சொல்ல போனால் நீங்கள் தான் அதை பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்ன வரைக்கும் உங்களுக்கு புரியல. என்ன, அது எப்படி என் ஃபோட்டோவை வச்சு எனக்கே மந்திரத்தை பண்ணி நீங்கள் நேரில் வந்தாலும் நான் கோவப்படக்கூடாது, நான் விட்டு கொடுக்கணுமா? வேண்டி உங்கள் அம்மாவை வாக்க தேவடி மவளை இல்லை செஞ்சதே துரோகம். என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா அது நடக்குமா? போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐமேன் இன்ஸ்பெக்டரே தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க கொண்டாட்டி பிள்ளைங்களே தப்பு பண்ணாலும் வந்து குடும்பம் நடத்துக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். புரியுதா? நல்லவனாக இருந்த என்னைய ரொம்ப கெட்டவனாக நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கும்போது அந்த நல்லவன் கெட்டவன் வழியில் போனால் என்ன நடக்குதுன்னு நான் காட்டுறேன். சரியா? அது எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கணும், என் முகத்தில் கறியை பூசணும், என் பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து பித்தராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடி? எதுக்கு நான் வந்து நான் போய் இங்கேடா நான் போய் எதிர்த்து கேட்டால் என்னையும் குற்றவாளின்னு சொல்லி என்னையும் தூக்கி உள்ள வச்சுருங்களா? எந்த போலீஸ் ஸ்டேஷனை புண்டாமலை எவ்வளோ இருந்தாலும் சரி, உங்கள் அம்மாலே நான் ஆம்பளையாக லட்சணமாக ஸ்டேஷனுக்கு வருவேன். சுஜாதாவே சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, பேபி சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, சுபாஷினியே சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, தலைவியம்மாவை சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, தமிழ் தீபா பெரியசாமி மருமக எவன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, வந்து புண்டையை மூடிட்டு பொழைங்கிடின்னு என் கூட பொழைச்சி தான் ஆகும், குடும்பம் நடத்தி தான் ஆகும். சரியா? தப்பு செய்யும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தப்பு பண்ணுவீங்களா? ஐயோ இவன் கண்டுபிடிச்சி கேஸை கொடுக்குறான்னு தெரிஞ்ச உடனே ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டு போயிடுவீங்களா? ஒற்றுமையாக இருந்து நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து தான் தப்பு பண்ணீங்க. வாங்க, நான் ஒற்றுமையாக எல்லோரும் கிளம்பி வாங்க, நான் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கிறேன். எனக்கு தேவை நியாயம், எனக்கு தேவை சந்தோஷம், எனக்கு தேவை நிம்மதி. ஏன் நிம்மதியை கெடுத்து எனக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுத்தீங்களோ அதை விட பல மடங்கு நான் திருப்பி நான் தரணும். என் ஊருக்காரங்க பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி,
எல்லா ஜாதி பெண்களாக இருந்தாலும் சரி, மெயினாக கவண்ட பொம்பளைகளாக இருந்தாலும் சரி, நான் வாழக்கூடாதுன்னு உங்களுக்கு அவ்வளோ பொறாமையா? அது கம்முன்னு நீங்களே வந்து என் குடும்பம் நடத்திருக்கலாமே, இல்லை உங்கள் பொண்ணவே எனக்கு கட்டி வச்சுருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிவிட்டு நான் கண்டுபிடிச்சா சும்மா இருப்பேனா? இப்போயும் நான் சொல்கிறேன், ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கிற திமிரு, தைரியம், துடிச்சல், தன்னம்பிக்கை, எதையும் சமாளிக்கலை திறமை எவனுக்குமே கொடுக்கவும் மாட்டான். புரியுதா? நான் எப்படி எந்த கோவத்தில் சரி, பிடிவாத்தில் சரி, ஆத்திரத்தில் சரி, முடிவு எடுத்தால் முடிவு கரெக்டாக இருக்கும். சரி, இப்போயும் நான் சொல்கிறேன், என் மயனை கூட எவனாலையும் பிடுங்க முடியாது. சரியா? ஒழுங்காக மரியாதையாக எப்போ வேலூர் ஸ்டேஷன்லையும், வேளாபாளையம் ஸ்டேஷன்லையும், செல்லிபாளையம் ஸ்டேஷன்லையும், கரிவளத்த ஸ்டேஷன்லையும், எல்லாம் மன்னார்குடி ஸ்டேஷன்லையும், சிதம்பரம் ஸ்டேஷன்லையும் எவன் கேஸை கொடுத்து வச்சுருக்காளோ அத்தனை பேர் கிளம்பி நேரில் வாங்க. ஓகேவா? இப்போ நீ வந்தால் நான் வரப்போகிறேன். சரியா? அதுக்கு நீ எல்லோரும் தாண்டி விடக்கூடாது, பொழப்புக்கும் போகக்கூடாது, அவன் கூட பேசவும் கூடாது. தப்பு செஞ்சது நீங்கள். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். நான் எப்படி வந்து நிம்மதியாக வந்து நான் பேசவே மாட்டேன். புரியுதா? போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து நீங்கள் அமைதியாகவே இருங்க, அவனாக ஸ்டேஷனுக்கு வரட்டும், அவனையே தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு கேவலமான எண்ணத்தோட பிளான் பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு வெக்கமாக இல்லை? அது எப்படி? என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி தமிழும் வனிதாலும் மாரியம்மாள், கனி, பேபி, சுஜாதா, சுபாஷினி வந்து என் கூட குடும்பம் நடத்தணும். இல்லையா? இல்லை, எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் பிரிஞ்சு வாழணும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, எஃப்சி ஆஃபீஸ், சட்டசபை, கட்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கக்கூடாது. இனிமேல் அரசியலும் நடக்கக்கூடாது, சட்டசபையும் நடக்கக்கூடாது. இது எங்கேயாச்சும் எல்லா மாவட்டத்துலேயும் ஒருத்தனை ஏமாற்றிட்டு பல பேர் என்னை ஏமாற்றிட்டு பித்தராட்டம் பண்ணிவிட்டு, இவனுக்கு உண்மை தெரியக்கூடாது, பிடிக்கக்கூடாது, இவனுக்கு உண்மை தெரிஞ்சாலும் நம்மளை எதிர்க்கக்கூடாது, இவன் அடங்கி போகணும், அப்புறம் விட்டு கொடுக்கணும். கேவலமாக இல்லை? சோறு தானே திங்கிறீங்க, வேறாலையும் திங்கிறீங்களா? ஏன்டா, என்கிட்ட நேருக்கு நேராக நின்று எவனாலையும் ஜெயிக்கவும் முடியாது. நீ தந்திரத்தாலே போனால் மட்டும் நான் விட்டுருவேண்ணா? அதே மந்திரம், தந்திரம், சட்டம் எல்லாமே எனக்கும் தெரியும். என்ன சகனமும் அடிக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். ஒன்று சட்டத்தை வழியில் போகலான்னா நான் ரெடி, ஒன்றால் அதாவது ஒன்று என் பொண்டாட்டி என் கூட வாழணும். தமிழ் வனிதாவும் மாரியம்மாளும் பூமாதேவி இல்லை, எவனமும் குடும்பத்தோடு வாழக்கூடாது. ஏன்னா எல்லா பக்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அனைவரையுமே மிரட்டி வச்சு தானே நீங்கள் காயை நிமித்திட்டு இருக்கிறீங்க. என் சொந்த மதத்தை எல்லாம் மிரட்டி வச்சுருக்கீங்க. எல்லா பக்கையும் மிரட்டி வச்சு தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்டுருக்கிறீங்க. இன்னும் இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சாலும் அது நடக்குமா? இல்லை நான் விட்டாலும் என் தெய்வம் விட்டுருமா? அது எப்படி? நான் கும்பிட்ற தெய்வத்தையே கட்டுக்கட்டணும், உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அப்புறம் என்ன புண்டைக்கு தப்பு பண்ணீங்க? எனக்கு என்ன தேவையோ அது என்னை தேடி வந்தாலே, உங்களை நான் பொண்ணு பார்க்கவே சொல்லலையே. எனக்கு தேவை என் பொண்டாட்டி. ஒரே ஒரே பதில், வனிதா, தமிழ், பேபி, சுஜாதா, சுபாஷினி, அப்புறம் ஒன்றியம். சரியா? பூமாதேவி. ஒன்று வந்து என் சொந்த மதத்தையெல்லாம் நேரில் வரணும். நேரில் வந்து எவன் எனக்கு துரோகம் பண்ணா, எவன் என் வாழ்க்கைக்கு எடுத்தான், என் குடியை கெடுத்தான், தூக்கி நான் எல்லாத்துக்கும் உள்ளே வைக்கும். சரியா? அதே போல் இந்த மாதிரி நீ எல்லா பக்கையும் பேசி வச்சு பாபுக்கிட்டையும், கார்த்திகிட்டையும், சிவாக்கிட்டையும் எல்லாத்தையும் போஸ்டிங் தரேன்னு சொல்லி எல்லோரும் ஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லா நாய்களையும் தப்பு பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு கேன பையனா? சரி, இப்போ நான் விளக்க தான் போட்டுக்கிட்டுருக்கிறேன். உண்மையாலும் கண்ணீராலையும் ரத்தத்தாலையும் என் கையை குத்தி தான் ஊசியில் குத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குத்து தாங்கும்போது, அந்த வலி தாங்கும்போது எவ்வளோ ரத்தம் எனக்குள்ளே வந்திருக்குன்னு அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருந்து நான் விளக்க போட்டு இன்னும் நீ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அது என்ன உனக்கு ஆணுமா தெரியல தமிழ்?
தமிழ் வனிதாலும் எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேரும் என் சொந்த பந்தம் மிரட்டி வச்சு இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் போட்டு எல்லோரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. சரியா? பஞ்சாயத்து வேலைக்கு போகிற எல்லாமே அரசு பணி செய்கிற அத்தனை பேருமே கூலி வேலை செய்கிற அத்தனை பேருமே சேர்ந்து தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. இப்போ எல்லாத்துக்கும் தண்டனை கிடச்சி தான் ஆகணும். என் குடும்பத்தையே கஷ்டப்படுத்தணும், என் குடும்பத்தையே அது பண்ணணும், இதை பண்ணணும். கரிவால் ஸ்டேஷனுக்கு போனால் கரிவால் ஸ்டேஷனை தூக்கி உள்ள வைக்கிறது, சென்னிமலைக்கு போனால் சென்னிமலை ஸ்டேஷன் உள்ளே வைக்கிறது. எல்லாமே ஸ்டேஷனில் நடக்கணும். வேலூர் ஸ்டேஷன்னு கண்டாரோனி நாய் மாணிக்க புண்டா மவனே, ஒன்று உன் பொண்டாட்டி வந்து என் கூட படுக்கணும், உன் புள்ள வந்து என் கூட படுக்கணும். நீ நான் உங்களோட பொண்ணு கேட்டனால எனக்கு நீ தேவடையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த டே தேவடையா மவனே, செருப்பு கழட்டி அடிச்சு போனேன் உங்கள் அத்தாளவுக்கு. அத்தனை பொட்டச்சிக்கன்னு சேர்த்தி தான் சொல்கிறேன். ஒழுங்க மரியாதையும் நல்லா ரத்தம் ஓடிச்சுன்னா சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவளாக இருந்தால் புண்டையை மூடிட்டு என் பொண்டாட்டி தமிழும் மனிதாலும் எங்கூட வாழ வரணும். புரியுதா? நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். பெரியசாமி மருமகள்லேருந்து கனி தலைவியம்மா ஒன்றிய எந்த புண்டாமலாம் இருந்தாலும் சரி புண்டையை மட்டும் வந்து குடும்பம் நடத்தணும். சரியா? அது எப்படி நான் டேஷனுக்கு வந்து என் மேலே கேஸாக போட்டு எனக்கே லாடம் கட்டி என் முடிஞ்சும் அவர் உடைக்கி கிணத்துல கைத்து கட்டி இறக்குறது கண்ணன் நொண்டி இருப்பீங்களா? ஏண்டாடி ஒத்தால நீ தப்பிக்கிறதுக்காக 1000 பொய் 1000 பத்தாட பண்ணிகிட்ருப்பீங்க. உண்மையை ஏற்றி கேட்க வரவனுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துருப்பீங்களாடா ஓத்தாலக்கா? புகார் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ தான் நீ யார் எப்படி கேரக்டர் எல்லாமே அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது இப்படி நேண்டி தமிழ் தீபம் அம்மா அளவு எம்ஜிஆர் நான் இங்கே ஒருத்தர் செத்து டெய்லி வாழ்ந்துக்கிட்டு பழச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீ அங்கே சிரித்து எல்லார்கிட்ட பேசிச்சு கேட்டி கண்டார் ஒளி முண்டை. இவர் உன்னை காசுற எந்த நாயை வேணாலும் விட்டுவேன். எனக்கு தேவைன்னா உசுரை கூட கொடுத்து காப்பாற்றுவேன். பொண்டையை மட்டும் நீயும் தமிழும் பண்ணி எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேருமே கரிவளத்தில் இருக்க என் அத்தை மாமனார் மாரியம்மன் எல்லோரும் கிளம்பி மன்னார்கோட்டையில் இருக்க அத்தனை பேருமே கிளம்பி இங்கே வரணும். தேவி, விமலா, சசி, பூமாதேவி, ஹேமலா எல்லாமே நேரில் வரணும். சரியா? அது எப்படி நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களே நீங்கள் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களாடி வக்கீலை வச்சு. எந்த வக்கீல் தேவையா பையன் வந்து என் வாழ்க்கை கெடுத்துறவன் அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளையும் கூட வந்து குடும்பம் நடத்த சொல்லு. இல்லை பொண்டையை மூடிட்டு என் பொண்டாட்டி நேரில் வரணும். தமிழும் வனிதாவும் வந்தால் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். எல்லா வகையும் பேசி வச்சு 100 பெரிய புண்டைங்க இருந்தால் அம்மாளாக 100 கால் பண்ணால் பெரிய அகத்தான புண்டையை பேசிட்டு இருக்கீங்களா? மிரட்டி என் குடும்பத்தை மிரட்டி வச்சது இல்லாமல் என் குடும்பத்தை மிரட்டி வச்சு கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துட்டு எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு எனக்கு பண்ணது துரோகம் மேலே துரோகம் பண்ணிவிட்டு எல்லா நாய்களையும் தப்பி விட்டுட்ருக்கீங்களா? என்ன லஞ்சம் வாங்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? ஏண்டி என்னை வந்து எவனை சீண்டவும் முடியாது தொடவும் முடியாது. எதை எப்படி என்னை கஷ்டப்படுத்தணும் எனக்கு பழி வாங்கினா உங்களை போஸ்டிங் தருவாங்களா புண்டை தருவாங்களா? ஏண்டி புண்டை எவன் போஸ்டிங் எடுத்தானே எவனுக்கு ப்ரமோஷனை கிடச்சிருக்கு அத்தனை நாய்களையும் தண்டனை அனுபவிச்சாகணும். என் பொண்டாட்டி தமிழ் பண்ணிதவன் எங்கூட வாழ வந்தவன். ஓகே, நான் தமிழுக்கு புள்ள கொடுத்தவன். நான் கண்ட தேவடிய பையனெல்லாம் வந்து ரொம்ப சட்ட புண்டை பேசிகிட்டு இருக்கிறான். பெரியசாமியில் பெரிய புண்டையை நான் சொல்லலை. அவனை என் காலில் என் சூடு விட்டிருக்க மண்ணுக்கு சமம். நான் எந்த நாயும் மதிக்கலாம் அவசியப்பட்டே இல்லை. என் குடும்பம் தமிழ் இங்கே வரணும். தமிழ் வனிதா மாரியம்மள் பூமாதேவி நேரில் வரணும். வந்தால் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். சரியா? இந்த போலீஸ் ஸ்டேஷன் அத்தனை நாய்களுக்கு ஒன்று சொல்ல செருப்பு கழட்டி அடிச்சு போவேன். நான் உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்கள்கிட்ட கேட்கவே கிடையாது. என் பொண்டாட்டியே தமிழையும் வனிதாலையும் மாரியம்மளையும் நேரில் வந்தால் நான் தாலி கட்ட தயார். தமிழுக்கு புள்ள கொடுத்தவன் நான் ஜியாவோட மகன். அவள் என்னை தவிர எவன் கூடயும் போய் குடும்பம் நடத்தக்கூடாது. அப்படி நடத்தணும்னு சொல்லி எந்த நாய் சொல்லி கொடுத்துச்சோ வனிதாளுக்கு தமிழையே எந்த நாய் சொல்லி கொடுத்தோ அந்த நாயோட பொண்டாட்டி பிள்ளையும் வந்து என் கூட படுங்க. சரியா? நான் தான் ஒரு முடிவு எடுத்துட்டுனா அந்த முடிவில் மாற மாட்டேன். நான் மீண்டும் இப்போ நான் அருவம் எடுத்துகிட்டு வந்து இனிமேல் என்ன அந்த பொட்டச்சிங்க கறிவளத்துக்கு எனக்கு துரத்தின்னு வந்து என் வாழ்க்கைக்கு எடுத்துச்சோ அத்தனை பொட்டச்சிங்களும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி இருந்தாலும் தாலி அறுத்து வாழா வெட்டியாக தான் வாழணும் சாகிற வரைக்கும். இதுதான் என்னுடைய புகார்னு சொல்லி தெளிவாக அக்யூரேட்டாக சொன்னேன். எந்த கேஸை நீ என் மேலே போடுறியோ போடு, அதே கேஸை உங்கள் மேலே நான் போடுவேன். தப்பு செஞ்சதே நீங்கள்.
எந்த தப்பு செய்யாதவன் நான் எதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்ருக்கணும்? நான் எதுக்கு என் மூலையில் உட்காந்துருக்கணும்? நீங்கள் எல்லாம் தாண்டக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, நான் போனேன் ரோட்டில் போனேன் எல்லா கேஸையும் என் மேலே போடுன்னு. ஏன்டா போலீஸ்காரன் நாய் உங்கள் அம்மாவை வாக்க ஒரு அப்பனுக்கு ஒரு ராய்க்கு பிறந்தையா இருந்தால் தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்கிறேன். நான் அருவாளோட வந்து நின்று வெட்டுறேன். என்ன என் குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு என்ன வாழ விடாமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா ரூல்ஸ் போட்டிருக்குது? நான் எவ கூட வேணும் குடும்பம் நடத்துவேன், எவ கூட வேணும்னு சந்தோஷம் வாழுவேன். ஆளை பாரு, அவனங்களை பாரு. எனக்கு லதா வந்து கட்டி வைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? தேவடியால் செருப்பு கழட்டி அடிச்சு போடுவேன். அருளுக்கு மரமாக நாய்ங்க எத்தனை நாய்ங்க பெரிய அதிகாரி நாயாக இருந்தாலும் அத்தனை நாய்ங்க மேலே கேஸாக போடணும். புரியுதா? ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச சட்டம் எல்லாமே எனக்கும் தெரியும். உங்களை தெரிஞ்ச கலெக்டர் நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசி வைக்கிறீங்கன்னா நானும் எல்லாத்துக்கிட்டையும் பேசி வச்சு எனக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதை விட எனக்கு டபுள் மடங்கு பவர் இருக்குது பெரிய இடத்துல. ஆனால் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன். அதுதான் நான் செய்கிற முட்டாள்தனம். என்ன ஒழுங்க மரியாதையாக பொண்டைய மூட்டி என் தமிழ் எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர் கிளம்பி நேரில் ஒன்று பெரியசாமி மருமகளை சேர்த்து அந்த நாயை தப்பிக்க வைக்கிறதுக்காக என்னென்ன நாய் நக்கிட்டு இருக்குதோ அந்த நாயை தூக்கி உள்ளே வைக்கணும். என்ன சரியா? பெரியசாமி மாதிரி இருக்கிற கவுண்டர் எத்தனாயிரம் ஊரில் இத்தனாயிரம் பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அப்புறம் அத்தனாயிரம் கவுண்டர்லாம் எவனை சம்மந்தப்பட்டிருக்காங்க அத்தனை கவுண்டர்லையும் தூக்கி உள்ளே வைக்கணும். கட்சியில் இருந்தால் மட்டும் தப்பு பண்ணால் மட்டும் யோகிக்காரன் ஆகிடுவானுங்களா? அவனுங்களும் மேலே அவனுங்களையும் தூக்கி உள்ளே வைக்கணும். அது சட்டசபை கட்சி ஆஃபீஸு எதுவுமே நடக்கக்கூடாது. எனக்கு நியாயம் கிடைக்காம என் மனைவி தமிழ் வந்து எங்களோட குடும்பம் நடத்தாமல் நீ எவனும் குடும்பத்தோடு வாழக்கூடாது. வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சினிமா ஸ்டேஷன், கரிவாள் ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனும் நடக்கவே கூடாது. ஓகேவா? நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். அது எப்படி திவ்யமலா? நீ கரெக்டாக தமிழ்கிட்ட பேசி வச்சு மிரட்டி நீ உன் காயை நிமித்தலாம் நீ பார்க்குற. ஆனால் தமிழ் அவன் வந்து பேசி வச்சு அவன் தப்பிக்கலான்னு பார்க்குறான், தப்பிக்கலான்னு பார்க்குறான். மாரியம்மா அவனை வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மிரட்டி வச்சுருக்கிறது இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு எல்லோரும் சேர்ந்து. இப்போ எனக்கு தேவை நிம்மதி, சந்தோஷம். என் மனைவி தமிழ், வனிதா, மாரியம்மா, தலைவி அம்மா, ஒன்றியம் இல்லை பேபி, சுஜாதா, சுபாஷினி பொண்டைய மட்டும் வந்து எங்களோட குடும்பம் நடத்தணும். இல்லை எல்லாத்தையும் மேலே கேஸை போடு. என்ன வாழ விடல, இனி எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது, சாகிற வரைக்கும் வாழக்கூடாது, கேஸாக போடுறேன். சரி, நான் என்ன ஸ்டேஷனுக்கு போனேன், எனக்கு தேவடியில் கல்யாணம் பண்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழை கூப்பிட்றது, விமலாவை கூப்பிட்றது, அவளை மாரியம்மாவை கூப்பிட்றது, என்னை வெட்டி எறியுது. இந்த கேவலமான பிளான் மயிலால் உங்களுக்கு மட்டும்தான் யோசிக்க தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியவே தெரியாதா? எப்போ வந்தாலும் சொன்ன வார்த்தைக்காக எவ்வளோ வேணாலும் நான் வெட்டுவேன், இறங்கி செய்வேன். சரியா? ஒழுங்க மரியாதையாக முண்டைய சொந்த பந்தத்தையில் நேரில் வர சொல்கிறீங்க. பூமாதேவியும் மாரியம்மாலையும் தமிழும் இங்கே வரணும். வனிதாவில் மெயினாக வனிதாவும் தமிழும் நேருக்கு நேராக வந்து நிற்கணும். விமலாவும் பூமாதேவி. சரியா? ஓகேவா? நான் என் குடும்பத்துக்காக விலகப்பட்டுருக்கிறேன். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் சும்மா விட்டுருவேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் நினச்சி எது வேணாலும் பண்ண முடியும். சட்டத்தாலையும் மோதி பார்க்க முடியும். என்ன அருவாள் எடுத்து வெட்டி எறியும் தெரியும். கோயில் உளுந்து சாவடிக்கவும் எனக்கு தெரியும். புரியுதா? எனக்கு தேவை என் குடும்பம், என் சந்தோஷம். மாரியம்மா, பூமாதேவி, தமிழ் நேருக்கு நேராக வரணும். வனிதாவும். சரியா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச பிறகு எவ்வளையாச்சும் நான் விட்டுருவேன்டா சொல்லு. சரி, இனிமேல் நீங்கள் வந்துடும் போது நேரில் வாங்கடி, நான் உள்ளுக்குள்ளே போகிறேன். சரியா? நான் எல்லாத்து மேலேயும் கேஸாக கொடுக்குறேன். என் வாழ்க்கையை வாழ விட்டாமல் தடுத்த அத்தனை நாய்ங்க மேலேயும் கொடுக்குறேன். அத்தனை பொட்டாச்சி குடும்பம் புரிஞ்சு வாழும். இப்போ நீங்களாக வந்தீங்கன்னா கேஸை கொடுத்து எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நான் விளக்க போடுறேன், நிறுத்திடுவேன். இல்லை கோழி கட்டாயம் வாங்கி இல்லை நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் கும்பிட்ற தெய்வம் சாதாரண தெய்வம் கிடையாது. சரியா? அந்த தெய்வத்தையே நீ கட்டுக்கட்டினா அந்த தெய்வம் வெளியே ரிலீஸ் ஆகி வரும்போது அந்த உட்காரத்தில் எப்படி வருதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரியா? அதனால் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ மேடம் எந்த புண்டாமலாம் எனக்கு தேவை கிடையாது. எந்த நாயும் தேவை. எனக்கு தேவை என் பொண்டாட்டி தமிழும் வனிதாலும்
மாரியம்மனும் பூமாதேவி நேரில் வரணும். அது எப்படி நீங்கள் தப்பிக்கிறதுக்காக ஏன் பொண்டாட்டிகளை வச்சு கேஸை கொடுத்து அபிராமி தமிழை வச்சு கேஸை கொடுத்து எல்லாத்தையும் வச்சு கேஸை மூணு பொண்டாட்டிகள் கேஸை கொடுத்து என்னை தூக்கி உள்ளே வச்சுருவீங்களா? வேலூர் ஸ்டேஷன் நாய்ங்களே கொத்தால ஓக்க எல்லா பிரச்சனையும் நீங்கள் தானே காரணம். உங்கள் அம்மாவில் ஓக்க வரேன்டா தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்கிறாங்க. ஓத்தால நான் ஆம்பளை வந்து நிற்கிறேன்டா, எவ்வளோ வெட்டி எறிகிறேன்டா. என்னை வாழ விடாம இத்தனை வருஷமாக ஏமாதில் அத்தனாயிரம் குடும்பம் குழந்தை குட்டி ஈத்து மேத்து எல்லாம் பிரிஞ்சு தாண்டா வாழணும். திருமணம் பண்ணி திருமணம் ஆகியிருந்தாலும் பிள்ளைங்களை பிரிஞ்சு தாண்டா வாழணும். என்ன அத்தால நீ வேலூர் ஸ்டேஷன் வேணாம் படிச்சு கோர்ட் நடக்கணும்னு சொல்லி ஏமாளிக்கு எடுத்துருக்கீங்களா? இன்னும் எந்த மயிருமே நடக்கக்கூடாது. நான் சரியா எதுவுமே நடக்கக்கூடாது. சட்டசபையில் ஆட்சியே நடக்கக்கூடாது முதல்ல. சரி, ஆட்சி நடக்கிறதுனால தான் எல்லா பொட்டச்சிகளையும் சேர்ந்துக்கிட்டு கேஸை கொடுத்துட்டு அவங்க அங்கே கொண்டு கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு என்னை வர வேண்டாம் பிடிக்க வேண்டாம்னு சொல்லி கேஸை கொடுத்துட்டு நீங்கள் பித்தலாட்டம் பண்ணியிருக்கீங்களடி. எந்தெந்த நாய் என்னென்ன தப்பு பண்ணிச்சோ அத்தனை நாய்க்கு தண்டனை கிடைக்கணும். தமிழ் தீபாவளி பூமாதேவி மாரியம்மன் நேருக்கு நேராக வரணும். ஓகே, வாங்க.